ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. இப்போது முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பான சாப்பாடோ இல்லை ஒரு காரமாக சாப்பிட்டாலோ இல்லை ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டாலோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. ஆனால் இப்போ நம்ம அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெஞ்செரிச்சலாக இருக்குது, வயிறு எரிச்சலாக இருக்குது, எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது, வாயில் புண்ணு வருது, நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வாயில் வந்துட்டு உமிழ்நீர் சுரக்கும் போது கசப்பாக இருக்குது, உப்பாக இருக்குது அப்படின்னெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மளோட கட் ஹெல்த், அதாவது குடலோட நோய் எதிர்ப்பு திறன் வந்துட்டு கம்மி ஆகிட்டு இருக்கு. இப்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஹச் பிலாரின்னு ஒரு பாக்டீரியா நம்ம வயிற்றில் இருக்கும். அது அதிகமாகும் போது அதனால நிறைய பேருக்கு அல்சர் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் பெஸ்ட்டு ஹோம் ரெமெடி சொல்கிறேன். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச நன்னாரி. இப்போது நன்னாரி வந்துட்டு வேர் எல்லாருக்குமே கிடைக்கும். நன்னாரி வேர் ஒரு 2 அல்லது 3 நன்னாரி வேர் எடுத்துகிட்டு அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. நைட்டில் ஊற வைக்கிறது ரொம்ப பெட்டர். ஊற வச்சுட்டு அப்படியே குடிக்கலாம், இல்லை வந்துட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு குடிக்கணும்னு சொல்கிறவங்க கொதிக்க வச்சு பாயில் பண்ணி குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வாட்டி மேக்ஸிமம் எடுக்கலாம். இப்போது நன்னாரி வேர் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்க நன்னாரி பொடி வாங்கிக்கோங்க. பொடி வாங்கிட்டு டீஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்துகிட்டு நன்னாரி பொடி எடுத்துகிட்டு அதை நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணியை எடுக்கணும். ஒரு கிளாஸ் எடுக்கலாம். ஒரு டைம் எடுக்கும்போது ஒரு கிளாஸ் எடுங்க. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வாட்டி எடுக்கலாம். நமக்கு அசிடிட்டி கம்மியாகிறதும், நம்ம கட் ஹெல்த் வந்துட்டு குடலில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகிறதும், ஹச் பிலாரி இன்ஃபெக்ஷன் கம்மியாகிறதும் நல்லா சரி பண்ணி கொடுக்கும் இந்த நன்னாரி.